ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 24ஆம் தேதி, நாளை அக்டோபர் 25ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை 2 தடவை அப்டேட் ஆச்சுங்க. காலையில் கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலை மீண்டும் ஒரு 140 ரூபா வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் 11,400 ரூபாயாகவும், ஒரு சவரன் 91,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் 12,436 ரூபாயாகவும், ஒரு சவரன் 99,488 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை இன்று ஒரே நாளில் கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. இன்று மதியம் நம்ம 2 மணிக்கு நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இன்று தங்கத்தோட விலை வந்து கிராமிற்கு 80 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல தான் மத்தியானம் குறைஞ்சிருந்ததுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இரவு 8:45 நிலவரப்படி பார்க்கும்பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்குங்க. மதிய ஒரு இறக்கம் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதே அளவுக்கு மீண்டும் அதே பொசிஷனில் வந்து நம்மளுக்கு காலையில் விலை ரேட் ஃபிக்ஸ் ஆச்சு இல்லைங்களா? அதே ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா தங்கத்தோட விலை நாளைக்கு மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதே போல தாங்க கிராமிற்கு 80 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரைக்குமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்று தங்கத்தோட விலை வந்து 40 ரூபா வந்து அதிகரிச்சது, 140 ரூபா மீண்டும் குறைஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே 140 ரூபாவுக்கு அதிகரிக்கும் நிலவில தான் இருந்துட்டு இருக்குங்க தற்பொழுது ஸ்டேட்டஸ். ஸோ நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இதே ஸ்டேட்டஸாக கண்டினியூ ஆகுதா இல்லை மீண்டும் குறைய தொடங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்த வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்குமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இருந்தாலும் வெள்ளியோட விலை அந்தளவுக்கு அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முன்னாடி டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால ₹1 அதிகரிக்கிற இடத்துல ₹5 அந்த அளவுக்கு அதிகரிச்சாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இன்கேஸ் சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆனாலுமே இங்கே வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். அந்தளவுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட் நிலவரம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த ₹170 ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹2 3 அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கும் முகத்தில் தான் இருக்குது. பார்க்கலாங்க நாளைக்கு காலையில் ஏதாவது ரேட் மாறுதா அப்படிங்கிறத. ஸோ நாளைக்கு காலையில் வந்து ரேட் வந்து என்ன ரேட் ஃபிக்ஸ் ஆகுதோ அதுதான் ஞாயிற்றுக்கிழமையும் தொடரும். ஸோ கண்டினியூஸாக 2 வாரமாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 2வது முறையாக தங்கத்தோட விலை வந்து மதியம் வந்து சனிக்கிழமை அப்டேட் ஆச்சு. நாளைக்கும் அப்டேட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இருந்தாலுமே மேக்ஸிமம் நாளைக்கு 2வது முறையாக அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவுன்னே சொல்ல முடியும். ஏன்னா வந்து தீபாவளி சமயம் டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அதனால் லாஸ்ட் 2 வீக் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 2வது முறையாக அப்டேட் பண்ணாங்க. சர்வதேச லெவலில் மார்க்கெட் லீவாக இருந்தாலுமே ஸோ சனிக்கிழமை நாளைக்கு காலையில் என்ன நிலவரமோ அதுதான் ஞாயிற்றுக்கிழமையும் மேக்ஸிமம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ காலையில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.